ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்கூடு சமையல். இன்றைக்கி வந்து கம்பு அடை தான் செய்ய போகிறேன். கம்பு தோசைனும் சொல்லிக்கலாம். கம்பு ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மெஷர்மெண்ட் எதுவும் இல்லை, ரேஷியோவும் கிடையாது. கம்பு சோக் பண்ணி வச்சுட்டு இதை எடுத்துக்கணும் மிக்ஸி ஜாரில். அப்புறம் வந்து நான் பச்சை பயிரும் ஓவர் நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இதில் மெஷர்மெண்ட் எதுவுமே கிடையாது, நம்ம இஷ்டம் தான். இதில் கடலைப்பருப்பு இல்லை கொண்டக்கடலை அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமானது இதில் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு இந்த மாதிரி கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அரிசி கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக. உப்பு வந்து அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அரைச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் பொடியாக நறுக்கி வச்சு அதையும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு திக்காக வந்து அடை ஊற்றிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அடையாக ஊற்றிட்டேன். அது வந்து ரொம்ப திக்காக நல்லா பெருசாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ரியலைஸ் பண்ணேன், சரி கொஞ்சம் தண்ணி ஊற்றலான்ட்டு. ஏன்னா எப்படி வரும்னு தெரியாது, ஒட்டாமல் வருமா எப்படின்னு தெரியல. ஸோ அதனால் நான் திக்காகவே ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன். இதில் மூடி போட்டு தான் நான் குக் பண்ணேன். எண்ணெய் இல்லாட்டி நெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஹேர் ஃபால்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக கம்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் குறையும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் வந்து கம்பு சாப்பிடும் போது கொஞ்சம் வெயிட் லாஸ் வந்து இருக்கும். இதில் ப்ரோட்டீனும் நம்ம சேர்த்துருக்கோம், பச்சை பயிரும். ஸோ தாராளமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்லிங்காக இருக்குது. நல்லா தண்ணி ஊற்றி செய்யும் போது கூட வந்து இது நல்லா ஒட்டாமல் தான் வந்துச்சு. நம்ம ரவா தோசை செய்வோம்ல அந்த மாதிரி நிறைய தண்ணி ஊற்றிட்டு செஞ்சால் கூட நல்லா மெல்லிஸாக வந்துச்சு. இது ஃபஸ்ட் டைம் செய்யறதுனால நான் எப்படி வருமோன்ட்டு தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக செஞ்சுட்டேன். செகண்ட் டைம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி தோசை டைப்பில் செஞ்சேன், நல்லா தோசை மாதிரியே வந்துச்சு. இதை வந்து அப்படியே சாப்பிடலாம். இதில் வந்து காரம்லாம் இருக்குது, உப்பு இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால அப்படியேவும் சாப்பிட நல்லா இருக்குது. விருப்பப்பட்டால் சட்னி இல்லாட்டி சாம்பாரில் கூட சாப்பிட்லாம். நாங்கள் சாம்பாரில் சாப்பிட்டோம். கம்பு கேழ்வரகுலாம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. கம்பு வந்து உங்களுக்கு சாப்பிட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் தேன்கூடு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.